அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான். அதுக்காண்டி மீனை ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். என்ன மீனுன்னு பார்க்கலாம். அயில மீனும் சாலை மீனும் தான். அப்போ சரிட்டு இப்போ மீனை எல்லாம் எடுத்துகிட்டு, மீனில் ஃபுல்லாக மணலாக தான் இருக்கும். இந்த சைடெலாம் மீனில் மணல் போட்டு தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மணலை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் மீனையே கட் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், பச்சை மீனாக தான் இருக்குது. நல்ல மீனாக. அப்போ இப்போ மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இனி இதுக்கப்புறவு மசாலா பிரட்ட வேண்டியது தான் ஃப்ரைக்கு உள்ளதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து தக்காளி, தேங்காய், பொடி உள்ளி, இது மூணும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம வந்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இதையும் சேர்த்துக்கிட்டு, இதுக்கு தேவையான அளவு புளிக்கரைசலையும் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, நான் இன்றைக்கி வந்து ஒரு மண் பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி வந்து சமையல் பண்ண போகிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு. அப்போ எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், சீரகம் போட்டு தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு கொஞ்சமாக உள்ளி போட்டுட்டு தாளிக்கிறோம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, நம்ம அங்கே ஒரு குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் மெதுவாக ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறவு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கிடுங்க. ஒரு பாதி தக்காளி பழமும் ஒரு 3 பொடி உள்ளியும் கட் பண்ணி அதையும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு கருவேப்பிலையும் மேலே போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே மீனுக்கெல்லாம் தனித்தனியாகவே நான் மசாலா எல்லாம் விரவி வச்சுருக்கேன். ஏன்னா விரவி வச்சு நம்ம குழம்புல போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ சாலை மீனை இன்றைக்கி குழம்புல வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் சாலை மீனுக்கு தான் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அயில மீனை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண தான் போகிறேன். முழு மீனாகவே வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். சில அயில மீனில் உள்ள ஒரு 2 தலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த குழம்புல, சாலை மீன் குழம்புல ஒன்றா போடுவேன். போட்டுட்டு குழம்பெல்லாம் நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ மீனும் போட்டாச்சு. மீன் போட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் மீன் வெந்துடும். அப்போ அதுக்குள்ளே ஒரு கொதித்தது தீ சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா மீனெல்லாம் அப்படியே அக்கக்கா கலண்டு போயிடும். அது சாலை மீன் பார்த்திங்களா, அதனால தான். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் என்னன்னா, மீன் ஃப்ரைக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், குழம்புல பாருங்கள், சாலை மீன் ஒன்றுமே உடையலை, சூப்பராக கிடக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி இலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். அப்போ மீன் ஃப்ரை பண்ணியும் முடிச்சாச்சு. இனி ஒரு பிளேட்டில் நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம். சோறு, சாலை மீன் குழம்பு, சாலை மீன் ஃப்ரை, அயில மீன் ஃப்ரை. இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.